சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எவ்வளவு பெரிய நல்ல செய்தி உனக்காக நான் சொல்ல வந்திருக்கின்றேன். ஆனால் நீ என்னமோ நான் சொல்வதையே காதில் வாங்காமல் தான் செல்கிறாய். எதற்காக நான் சொல்வதை முதலில் காதில் வாங்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதன் பிறகு நீ உன்னுடைய கவலையை தொடரலாமா, இல்லை கவலையை எப்பொழுதே முடித்து வைக்கலாமா என்று யோசனை செய்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் தங்கம் போலத்தான் பார்க்கிறேன். என் மனமோ என்ன தெரியுமா சொல்லும், உன்னை தங்கம் போல மின்ன வைக்க வேண்டும் என்று தான் சொல்ல சில சமயங்கள் உன் வாழ்க்கையில் காயங்களை தருகிறேன். அதற்கு பின்பு நிறைய காரணங்கள் உண்டு. எதையுமே நான் அவ்வளவு சுலபமாக தருவதில்லை. உதாரணத்திற்கு கஷ்டங்களையும் நான் தருவதில்லை, சந்தோஷங்களை அவ்வளவு சிரமத்தில் நான் தருவதில்லை. நான் இரண்டையுமே ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். ஒருவனுக்கு எந்த அளவு கஷ்டங்கள் வருகிறதோ, ஏற்ற இறக்கங்கள் வருகிறதோ, அந்த அளவு அவன் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் சந்தோஷத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் அடுத்தடுத்து எப்பொழுது நம் வாழ்க்கையில் பாடத்தை கற்பிப்போம்? எப்பொழுது அடுத்தவரை பற்றி நாம் புரிந்து கொள்வோம்? நம் வாழ்க்கையில் நடப்பதை வைத்து நாம் எப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்வோம்? எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நாம் எதையுமே புதிதாக செய்யவே மாட்டோமே. கஷ்டங்கள் எப்பொழுது அதிகமாக வருகிறது, அப்பொழுதுதானே நமக்கு இன்னும் அதிகமாக பணம் தேவைப்படுகிறது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் புனிதமாக புதிதாக செய்வோம். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்தது. நீ பல விஷயங்களுக்காக இதுவரை ஏங்கினாய். ஆனால் இதற்கு பிறகு ஒரு விஷயத்திற்காக கூட உன் வாழ்க்கையில் நீ ஏங்க மாட்டாய். நீ ஏங்காத அளவுக்கு நான் உன்னை பார்த்து கொள்வேன். மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்து நான் என்ன தவறு செய்தேன்? இவர்களுக்கெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீ கேட்டாய். நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் விட உன் வாழ்க்கை மிக அமோகமாகவும் சிறப்பாகவும் வாழ்வாய். எதையுமே நினைத்து கவலைப்படாதே. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்த மாதிரி அமையும். இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக அமோகமாக வாழ வைப்பேன். அதனால் கவலைகள் என்பது உனக்கு தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை பார்த்து நானே சந்தோஷமாக இருக்கின்றேன். நீயும் சந்தோஷமாக இரு. எதையும் நினைத்து கவலைப்படாதே. கவலைப்பட்டு என்ன ஆகப் போகிறது? இன்னும் அதிகமான கவலைகள் தான் உருவாகும். கவலைகள் நினைக்காதே. சந்தோஷமான விஷயங்கள் தான் நான் சொல்லும் விஷயங்களை மட்டும் நினைத்து அமைதியாக இரு. நிச்சயமாக உனக்கு பிடித்தது போல அனைத்தும் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.